அனைவருக்கும் வணக்கம். சிறிய வயதில் குடும்பத்தின் பொருளாதார சூழ்நிலைகளால் கல்வி கற்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டு தற்போது வயது வந்த பின்பு உல்லாச வகுப்பில் இணைந்து கல்வியை தொடர இருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். எண்ணும் எழுத்தும் கண்ணெனத் தகும் என்று ஔவையார் கூறியுள்ளார். ஏனென்றால் ஒருவர் எண்ணறிவும் எழுத்தறிவும் இல்லாமல் இந்த சமுதாயத்தில் லாபகரமான நோக்கில் வாழவோ வளரவோ இயலாது. எனவே எண்ணறிவை போதிப்பதற்காக ஒரு சிறிய கற்றல் உபகரணத்தை உங்கள் முன்பு செய்து வந்துள்ளேன். இந்த கற்றல் உபகரணம் 10 மடங்குகளை அடிப்படையாக கொண்டது. ஏனென்றால் நாம் அன்றாடம் பயன்படுத்தப்படும் ரூபாய் நோட்டுகள் 10 மடங்குகளை அடிப்படையாக கொண்டவையே. உதாரணமாக 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய் நோட்டுகள். இவற்றை படித்தவர் மட்டுமல்லாது அனைவரும் அறிந்த ஒன்றே. மற்றவர்கள் இடைப்பட்ட இலக்கங்களை ஞாபகம் வைத்திருந்தாலே போதும், சுலபமாக நாம் கூட்டல் மற்றும் கழித்தல் கணக்குகளை சரியாக செய்து வாழ்க்கையில் வரவு மற்றும் செலவுகளை சிக்கனமாக செய்து வாழ்க்கையில் முன்னேற முடியும். முதலாவதாக கூட்டல் கணக்கை பார்ப்போம். ஒருவர் கடைக்கு சென்று 10 ரூபாய்க்கு பால் பாக்கெட்டையும் 20 ரூபாய்க்கு சர்க்கரையையும் வாங்கிவிட்டு கடைக்காரரிடம் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு என்பதை காணலாம். 10 கூட்டல் 20. இந்த இரண்டு எண்களில் முதல் எண் 10 என்பது நிலையான எண். முதலாவதாக 10 என்ற நிலையான எண்ணை இந்த நகர்த்து அட்டையில் நிலையாகவும் நேராகவும் வைக்க வேண்டும். அடுத்தபடியாக இரண்டாவது எண் 20 என்பது நகர்த்தக்கூடிய அளவு எண். அதாவது ஒவ்வொரு 10களுக்கும் ஏற்ப ஒரு முறை நாம் நகர்த்த வேண்டும். 20இல் 2 10கள் உள்ளதனால் நாம் நகர்த்து அட்டையை 2 முறை முன்னோக்கி நகர்த்த வேண்டும். ஏனென்றால் இது கூட்டல் கணக்கு. ஒரு முறை, இரண்டாவது முறை. 10 ரூபாய் மற்றும் 20 ரூபாய், இந்த 2 ரூபாய்களின் கூட்டுத்தொகை நமக்கு கிடைப்பது 30 ரூபாய் ஆகும். கடைக்காரரிடம் செலுத்த வேண்டிய தொகையும் இவ்வளவே. அடுத்தபடியாக கழித்தல் கணக்குகளை பார்க்கலாம். ஒருவர் கடைக்கு சென்று 30 ரூபாய்க்கு பொருளை வாங்கிவிட்டு 50 ரூபாயை கடைக்காரரிடம் கொடுக்கிறார். மீதம் எவ்வளவு தொகையை அவர் பெற வேண்டும் என்பதை இந்த கற்றல் உபகரணத்தின் மூலமாக காணலாம். இந்த 2 எண்களில் 50 கழித்தல் 30, 2 எண்களில் 50 என்பது நிலையான எண், 30 என்பது நகர்த்தக்கூடிய அளவு எண். முதலில் 50 என்ற நிலையான எண்ணில் வைப்போம் நகர்த்த அட்டையை. பிறகு 30 என்பது இரண்டாவது எண் என்பதால் நகர்த்தக்கூடிய அளவு எண் 3. நாம் இது கழித்தல் கணக்கு என்பதால் நகர்த்து அட்டையை பின்னோக்கி நகர்த்த வேண்டும். 30இல் 3 10கள் உள்ளதால் 3 முறை நகர்த்தலாம். ஒரு முறை, இரண்டாவது முறை, மூன்றாவது முறை. 50 ரூபாயிலிருந்து 30 ரூபாயை கழிக்க நமக்கு கிடைக்கும் தொகையின் அளவு 20 ரூபாய். அதாவது கடைக்காரர் நமக்கு திருப்பி செலுத்த வேண்டிய தொகையின் அளவு 20 என்பதை நன்கு அறிந்து கொண்டோம். எனவே இந்த கற்றல் உபகரணத்தை பயன்படுத்தி நாம் கூட்டல் கணக்குகளை செய்யும் போது முதலில் நிலையான எண்ணில் வைக்க வேண்டும். அடுத்தது நகர்த்தக்கூடிய எண்ணின் அளவிற்கு ஏற்ப கூட்டல் கணக்காக இருப்பின் முன்னோக்கியும், கழித்தல் கணக்காக இருப்பின் பின்னோக்கியும் நகர்த்தி நாம் கூட்டல் மற்றும் கழித்தல் கணக்குகளை சரியாக செய்து நாம் வரவு மற்றும் செலவுகளை சிக்கனமாக செய்து நாம் வாழ்க்கையில் முன்னேறுவோம். அது மட்டுமல்லாது உல்லாச வகுப்பில் உள்ள ஒவ்வொரு மாணவர்களும் எண்ணறிவு மற்றும் எழுத்தறிவு ஆகியவற்றை திறம்பட கற்று இந்த பாரதத்தை வளமிக்க பாரதமாக மாற்றுவோம். நன்றி கூறி விடைபெறுகிறேன்.